மகாபெரிவாச்சரணம். மார்கழி மாதம் பிறக்கப் போகிறது. மார்கழி மாதம் என்று சொன்ன உடனேயே நம்முடைய நினைவுக்கு வருபவள் ஆண்டாள். ஆண்டாள் கண்ணனின் மேல் கொண்ட காதல். இவளுக்குள் எத்தனை ரகசியங்கள்! ஏனென்றால் இவள் சொன்ன திருப்பாவை அத்தனை ரகசியங்கள் அடங்கியது. அதனால தான் வேதங்கள் அனைத்திற்கும் ஈடானது. வேதங்களில் சொல்லப்பட்ட ரகசியங்கள் எல்லாமே இதுல சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நமக்காக தமிழில் தெரிந்து கொண்டால் அந்த வேதத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று தம்முடைய அழகான பாக்களால் அவள் நமக்கு பாடி கொடுத்தாள். ஆனா இந்த ஆண்டாள் சொன்ன உடனே என்னென்ன ரகசியங்கள் அப்படின்னு பார்த்தா சொல்லவே முடியாது. சொல்லுவாங்க இல்லையா, 1000 ஞாபடைத்த அந்த ஆதிசேஷனால் கூட சொல்ல முடியாதுன்னு. அப்படித்தான் இவளுடைய பக்தி, இவளுடைய காதல், இவளுடைய பிறப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இவள் எப்படி பிறந்தாள், யாருடைய அவதாரமாக பிறந்தாள் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாரும் உடனே சொல்லுவோம், இவள் பூமாதேவியின் அவதாரம். இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இப்பொழுது அந்த பக்தியை பரப்புவதற்காக அவள் அவதரித்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் ஏதாவது அவதாரம் நடக்க வேண்டும் என்றால் பெருமாள் என்ன செய்வாராம், தன்னுடைய தேவியர்களை சொல்வாராம், நாம் அவதாரம் செய்யும் நேரம் வந்துவிட்டது என்று. ஆனால் இந்த முறை பூமாதேவியை பார்த்து சொன்னாராம், நீ அவதாரம் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று. பூமாதேவிக்கு ஒரே குழப்பம். என்ன சுவாமி இப்படி சொல்லுகிறார், எப்பொழுது அவதாரம் என்றால் சுவாமியுடன் தானே அவதாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள் ஒரு குழப்பம். ஆனால் பெருமாள் சொன்னாராம், இந்த முறை உன்னுடைய அவதாரம் எதற்காக என்றால் பக்தியை பரப்புவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதற்கு முன்னாலே ஆழ்வார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே, இருந்தும் நாம் சென்று இங்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை போலவே அவளுக்கும் ஒரு யோசனை தோன்றும் இல்லையா. பெருமாள் சொன்னாராம், ஆழ்வார்கள் எல்லோருமே ஆண்கள். அவர்கள் பாடிய அந்த பாடல் அனைத்தும் மிகவும் பிரபலம் தான். ஆழ்வார்கள் அருளிய திவ்ய பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தம்னு இன்னும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அது அனைத்துமே நமக்கு கரடுமுரடாக இருக்கும், படிப்பதற்கோ மனனம் செய்வதற்கோ மிகவும் கடினம். ஆக பக்தியும் அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். அது மட்டும் கிடையாது, ஆண்கள் சொன்னதால் அவர்கள் ஆண்களுக்குரிய இப்படி அவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு ஒரு எண்ணம் வந்து விடக்கூடாது. ஆகையால் பெண்ணாகிய நீ அவதாரம் எடுத்த பக்தியை பரப்ப வேண்டும். ஆக உன்னை பார்த்து இப்படித்தான் பக்தி செய்ய வேண்டும், இப்படித்தான் இறைவனை நினைக்க வேண்டும் என்று அனைவரும் தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொன்னோன்னு பூமாதேவி சொல்கிறாள். அப்படி என்றால் எங்கு அவதாரம் செய்வது, யாரு என்னுடைய பெற்றோராக இருப்பது என்று நான் தீர்மானிப்பேன் அப்படின்னு அவள் சொல்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு முறை அவதாரம் நடக்கும் பொழுதும் இறைவன் தான் தீர்மானிக்கிறான். இப்ப தசரதனை தீர்மானித்ததும் ராமன் தான். தசரதனுக்கு மகனாக பிறக்கப் போகிறேன் என்று அவன் தான் தீர்மானிக்கிறான். அப்படி என்றால் இவள் பெரியாழ்வாரை எதற்காக பெற்றோராக, அதாவது தன்னுடைய தந்தையாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள் அப்படின்னா அதுக்கு முக்கியமா ஒரே ஒரு காரணம், பெரியாழ்வாருக்கு வேறு எதுவுமே தெரியாதுங்க. அவருக்கு தெரிந்தது எல்லாம் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய வடபத்ரசாயி பெருமாள் அவருக்கு மாலை தொடுப்பது, இந்த 2 விஷயத்தை தவிர அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஆக சதா சர்வ காலமும் அந்த இறைவன் நினைவில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒருவர் தான் தனக்கு தந்தையாக வர முடியும் என்று அவள் தீர்மானிக்கிறார். சரி, தீர்மானித்து விட்டார். எதற்காக அந்த துளசி மாடத்திற்கு அருகில் அவளுடைய ஜனனம் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தா, இந்த துளசி மாடம் பின்னாளில் பெரியாழ்வாருக்கு ஒரு பதிலை கொடுப்பதற்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பதில் வரக்கூடிய நேரத்தில் இப்ப நம்ம சொல்லலாம். சரி, இப்ப பெரியாழ்வாருக்கு மகளாக பிறந்து விட்டார். சரியா, அடுத்தது பெயர் வைக்கணுமே, நாமகரணம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோமே. நம்ம என்ன சொல்றோம், நாமகரணம் அப்படிங்கிறது அந்த பெயரை சொல்லும் பொழுது நமக்கு அந்த இறைவனின் பெயரை சொன்ன புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இதுல சொல்லும் பொழுது ஒரு பெயர் அப்படின்னா அந்த பெயருக்குரிய
பெரிய குணாதிசயங்கள் இங்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பெரியாழ்வார் பெயர் வைக்கணும், அவருக்கு தெரிஞ்சது எல்லாம் பெருமாளுக்கு மாலை தொடுக்கிறது மட்டும்தான். அப்ப அந்த மாலை அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருதத்துல கோதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக அவளுக்கு கோதா என்று பெயர் வைத்தால் நம்ம தமிழ்ல கோதை அப்படின்னு மாற்றணும். கோதா என்றால் என்ன சொன்னோம்? மாலை. அப்ப சதா சர்வ காலமும் அந்த மாலை எங்கெங்க இருக்கும்? அந்த இறைவனின் திருக்கழுத்தில் தானே. அப்ப இவளுடைய மனம் என்ன செய்யும்? சதா சர்வ காலமும் அவனை மட்டும் தானே நினைக்கும். ஆக அந்த பெயருக்கு ஏற்றாற் போல் அவளுக்கு அந்த குணமும் வந்து விட்டதா? சரி, இவளுக்கு பார்ப்பதெல்லாம் கண்ணன். எப்படி? ஏனென்றால் அந்த பெரிய ஆழ்வார் சிறு வயதிலிருந்தே கண்ணனின் கதைகளை சொல்லி சொல்லி வளர்த்தவர். அப்ப இவளுக்கு பார்ப்பது எல்லாமே கண்ணன். ஒரு வெண்ணையை பார்த்தால் அந்த வெண்ணெய் சம்பந்தமாக அவன் செய்த லீலைகள் அவனுக்கு கண்ணுக்கு வருமா? சரி, இதுதான் அப்படின்னா அந்த சம்பந்தம் இல்லாத பொருள்களில் கூட அவளுக்கு எல்லாமே கண்ணனாகத்தான் தெரியும். ஏன் அப்படின்னா ஆற்றுக்கு சென்று நீர் எடுக்க சென்றாலும் அந்த ஆற்று நீரில் இவளுடைய முகம் பிரதிபலிக்கும் இல்லையா? அதை பார்த்தால் கூட இவளுக்கு கண்ணன் முகமாகத்தான் தெரிந்ததா? அப்பொழுதுதான் அவளுக்கு தெரிந்தது, ஆக நம்முடைய மனம் அந்த கண்ணனிடமே லயித்து இருக்கிறது, அவனைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாள். அப்ப இப்ப நினைத்து விட்டாள் இல்லையா? இப்ப என்ன பண்ணுவா? கண்ணனுக்கு தூது விட வேண்டும் இல்லையா? இவள் என்ன செய்கிறாள் என்றால், பார்க்கும் பொருள்கள் எல்லாம் பேசுவாளாம். மரத்தை பார்த்தால் மரத்திடம் பேசுவாள், கிளியை பார்த்தால் கிளியிடம் பேசுவாள், மலர்களை பார்த்தால் மலர்களிடம் பேசுவாள். எதையெல்லாம் பார்க்கிறோளோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து அந்த கண்ணனை பற்றி சொல்லுவாளாம், இப்படி அப்படி என்று. இவள் தூது விட்டதே வந்து சொல்லுவாங்க. எத்தனை தூது விட்டிருக்கிறாளோ அத்தனை தூது. அப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 தூது பார்க்கலாம். வண்டை தூது அனுப்புவாளாம். வண்டு கிட்ட சொல்லுவாளாம், நீ சதா சர்வ காலமும் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ரீங்கார சப்தத்தை மட்டும் தான் கொடுத்து கொண்டிருக்கிறாய். அது உனக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒரு விஷயம் நீ செய்கிறாயா? எனக்கு பிரயோஜனமாக ஒரு விஷயத்தை செய். நீ இங்கிருந்து அப்படியே நேர அங்க வைகுண்டத்தில் இருக்கிறாரே மகாவிஷ்ணு, அவருடைய காதுகளுக்கு அருகில் சென்று சப்தமிடு. என்ன என்று? கோதா கோதா என்று என்னுடைய பெயரை அங்கு அவருடைய காதுகளுக்கு அருகில் ரீங்காரமிடு அப்படின்னு சொல்லுவாளாம். மேகத்தை பார்த்து என்ன சொல்லுவாளாம்? சதா சர்வ காலமும் என்ன செய்கிறாய்? சமுத்திரத்துல இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சிக் கொள்கிறாய், திரும்பவும் அதை மேகமாக பொழிகிறாய். இதனால் யாருக்கு என்ன பயன்? ஆக நான் ஒரு விஷயம் சொல்றேன், உனக்கு இன்னும் அதிகமாக தண்ணீர் தருகிறேன். எங்கே தெரியுமா? என்னுடைய கண்ணீர். நான் சதா சர்வ காலமும் அந்த கண்ணனை நினைத்து அப்படியே கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேனே, அந்த கண்ணீரை நீ உறிஞ்சிக்கொள். உறிஞ்சிக்கொண்டு எங்கு நீ மேகமாக பொழிய வேண்டும், மழையாக பொழிய வேண்டும் என்றால் எங்கு மகாவிஷ்ணு இருக்கிறாரோ அந்த இடத்தில் சென்று அப்படியே மழையாக கொட்டு. அப்படி மழையாக கொட்டினால் என்ன நடக்கும்னு கேட்கிறியா? மழை அப்படின்னா குளிர்ச்சியாக இருக்கும். ஆனா இந்த மழையானது எப்படி இருக்கும் அப்படின்னா சூடாக இருக்குமா? அப்ப பெருமாள் கேட்பாரா, எதனால் இப்படி சூடாக இருக்கிறதுன்னு நீ சொல்லு, இது தண்ணீர் கிடையாது, கோதையின் கண்ணீர் என்று சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். அதனால தான் ஒரு மொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாம் பேசக்கூடியது. இவள் என்ன செய்தால் சதா சர்வ காலமும் பார்க்கும் பொருளிடத்துல எல்லாம் அது உயிர் இருக்கோ உயிர் இல்லையோ, நடக்குமோ நடக்காதா, பார்க்குமோ பார்க்காதா, கேட்குமோ கேட்காதா, அதை பற்றி எல்லாம் அவளுக்கு கவலை கிடையாது. அத்தனை இடமும் பேசினாள் இல்லையா? அதனால தான் இது நாச்சியார் திருமொழி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்தது அவளுக்கு சூடி கொடுத்த நாச்சியார்னு ஒரு பேர் நமக்கு தெரியும். ஒரு முறை என்ன செய்கிறார்? அந்த பெரிய ஆழ்வார் இவள் கழுத்தில் சூட்டிய மாலையை பெருமாளுக்கு போட முடியாது என்று சொல்லிவிட்டு அதை தனியே ஒதுக்கி வைத்துவிட்டு இவர் தனியாக மாலை கட்டி சென்று கொண்டிருக்கிறார் இல்லையா? அதை பெருமாள் கழுத்தில் போட்டால் அங்கு பெருமாள் கழுத்தில் தங்கவே இல்லையா?
கீழே விழுந்து விடுகிறதாம். இது ஏதோ தவறு நேர்ந்து விட்டது. ஆகா, தன்னுடைய மகள் செய்த தவறுக்கு இப்படி பெரிய அபராதம் நடக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனம் கலங்கி விட்டாராம். அப்படி மனம் கலங்கி நின்றவரை அவள் கோதை என்ன செய்தாலாம், அப்பா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் சூடி கொடுத்த மாலையை ஒரு முறை அந்த பெருமாளுக்கு சூட்டுங்கள் என்று. அம்மா கோதை, முதலிலேயே நான் எவ்வளவு பெரிய அபராதம் செய்து விட்டேன், இப்பொழுது தெரிந்துமா இன்னொரு அபராதம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இல்லை அப்பா ஒரு முறை முயற்சித்து பாருங்கள் என்று சொன்ன உடனேயே இந்த மாலையை சூட்டிய உடனேயே அது கழுத்தில் அப்படியே நின்றதாம், கீழே விழவில்லையா. ஆக அந்த பெருமாளை ஏற்றுக்கொண்டு விட்டார் இல்லையா, அதனால் அவளுக்கு சூடி கொடுத்த நாச்சியார் என்று. சரி, இந்த நோன்புக்கு நம்ம ஏன் பாவை நோன்பு? ஏன்னா இந்த நோன்பு புதுசா ஆண்டாள் இருக்கல, கலியுகத்தில் கோபியர்கள் இருந்த நோன்பு. எதற்கு இவள் நோன்றாள் அப்படின்னா, எல்லார்கிட்டையும் கேட்கிறா, கண்ணனை நான் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்வது அப்படின்னு கேட்கிறப்ப எல்லாரும் சொல்லுவாங்களாம், துவாபர யுகத்துல கோபியர்கள் ஒரு நோன்பு இருந்தாங்க, அந்த நோன்பு இருந்து கண்ணனை அடைந்தார்கள் சொன்ன உடனே ஆண்டாள் இந்த நோன்பை ஏற்றுக்கொண்டார். அப்ப கோபியர்கள் இருந்த நோன்பு யாருக்குமே தெரியவில்லை. ஆனால் இந்த பாவை இருந்தாலே, திருப்பாவை சொல்லி 30 பாடல்களையும் சொல்லி நோன்பு நோற்றாலே அந்த நோன்பு தான் நமக்கு தெரிந்தது. அதனால் பாவை நோன்பு என்று நாம் சொல்கிறோம். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம் அவளுடைய பெருமைகளை. அப்படிப்பட்ட அந்த பக்தியை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு உணர்த்தியவள் இந்த ஆண்டாள். ஆக இந்த பாவை நோன்பு அப்படின்னு நம்ம பெண்கள், கன்னி பெண்கள் இருக்கிறார்கள் இல்லையா, என்னதற்கு பொருள் என்றால் அந்த பெருமாளை போன்ற துணைவன் நமக்கு வர வேண்டும். இப்ப ஆண்கள் இருந்தாங்க அப்படின்னா ஆண்களும் இது போல் நோன்பு நோற்பார்களாம். அவர்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்னா, ஆண்டாளை போன்ற ஒரு மனைவி நமக்கு வர வேண்டும் என்று. ஆக இப்படியெல்லாம் இருந்து இந்த திருப்பாவையை இயற்றி கொடுத்த அந்த ஆண்டாளை நாம் மனம் முழுக்க நிறைத்து இந்த மார்கழி மாதத்தை நோன்பு நோற்போம். அவள் நினைவுகளில் நாம் பயணிப்போம். மகாபிரியவா சரணம்.